வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நம்ம சட்டன் டிப்புழு போகலாமா? உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள டிப்பாக இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோவில் போகலாமா? ஜீன்ஸு பேண்ட்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஈஸியாக மடிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டிப்பு சொல்கிறேன். ரெண்டாக மடித்து வச்சுக்கிறோங்க. மடிச்சுட்டு அந்த மூளை இருக்குல்ல, அந்த 2 மூளை அதை வந்து நல்லா மடக்கிட்டு, ஒரு கையில் மடக்கி கையை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் வந்து இந்த அளவுக்கு அந்த மடக்கிற அளவுக்கு ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. அப்புறம் காலுக்கிட்டால் ஒரு இதை எடுத்து அந்த அந்த மடக்குனதுக்கு நேரம் அந்த மூலையில் மடக்கியிருக்கான்னு தெரியுமா, அதில் வந்து ஒரு வளவு வச்சு அதிலே மறுபடியும் இன்னொரு மடக்கு மடக்கிக்கிறங்க தலை இடுப்பில் உள்ளதை. அதுக்கப்புறம் கால் பகுதிக்கு வாங்க, வந்து அதை வந்து என்ன செய்யுங்க, ஒரு மடிப்பு 2 மடிப்பு 3வது மடிப்பை கொண்டு போய் அதில் வச்சுருங்க. முடிஞ்சிருச்சா? ஒத்த கால் நீட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள், அதில் வந்து இதை அப்படியே மடக்கி அப்படியே வைங்க. மடிப்பு வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த கால் நுனியை வந்து அந்த பேக்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே சொருவிடுங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எப்படித்தான் உங்கள் பசங்க கலைச்சாலும் இதை கலைக்க முடியாது. நல்லா நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பீரோவை திறக்கையில் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஜீன்ஸ் பேண்ட்லாம் நீங்கள் இந்த மாதிரி மடித்து பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் பசங்க எப்படித்தான் கலைச்சாலும் கலைக்கவும் முடியாது. நம்ம கை விட்டு எடுக்க தொட்டிக்குமே இது கலையாது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீல்பேக்கை சொல்கிறீங்களா? அப்போ அடுத்த டிப்புள்ள போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பூக்கள் செடிகள் இருந்துச்சு அப்படின்னா, பாதாம் பருப்பு வந்து காலையில் நம்ம இருக்க பிள்ளைங்களுக்கு ஊற வச்சு கொடுப்போம். அந்த தண்ணி அந்த தோல்லாம் தூக்கி தானே போடுவோம். அதை வந்து செடிகள் தூருக்கு ஒரு நாளைக்கு ஒரு செடிகளுக்கு ஊற்றி பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்த டிப்புள்ள போகலாமா? போன வாரம் பாத்ரூம் க்ளீன் பண்ண வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இந்த லிக்விடு செஞ்சு காட்டினேன். பேலன்ஸிங் வந்து இருந்துச்சு. 3 டாய்லெட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த எலுமிச்சந்தோல் இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சுருங்க. எலுமிச்சந்தோலை தூக்கிலாம் போடாமல் சேர்த்து வச்சுக்கிறேங்க. சேர்த்து வச்சுக்கிட்டு வெள்ளைப்பூத்து எடுத்துக்கலாம். நீங்கள் தேய்ச்சி கழுவி பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளைப்பூத்து, உப்பு கரையாக வெள்ளைப்பூத்து இருக்கும்போது நீங்கள் இந்த சொல்யூஷனை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இந்த மட்டை புருசு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. இந்த மாதிரி பெருசுலாம் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா உட்காந்து தேய்ச்சிங்க அப்படின்னா இன்னும் பலன்னு உங்களுக்கு போகும். நம்மளுக்கு முடியாது. அதனால் நம்ம நின்றுக்கிட்டு தேய்க்கிற ப்ரஷ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சுக்கிறணும். ஒரு டாய்லெட்டில் ஒரு செட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இன்னையோட அந்த லிக்விட்டும் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கீழே உள்ள டாய்லெட்டுக்கு வேறு ஒரு இது செய்ய போகிறோம். அதை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன், பார்க்கலாமா? இதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து டூத் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் வேணும். எந்த பேராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சௌரியமான பேராக இருந்தாலும் ஓகே தான். கிளீனிங் டிப்புகளுக்கு நீங்கள் சௌரியமான டூத் பேஸ்ட்டை வாங்கி வச்சுக்கிறோங்க. ரொம்ப இதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீப்பானதும் ஓகே தான், ரொம்ப விலை கூட தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முள்ளுக்கரண்டி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த ப்ரெஸ் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறீங்களா, இது தூக்கி போடுற டூத் ப்ரெஸ்ஸு தான் இது நம்ம நல்லா நெருப்பில் காட்டி நம்ம வந்து அதை வந்து வளைச்சி வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக உங்களுக்கு வந்து இது பண்ணும். கொஞ்சம் 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறங்க. இந்த மாதிரி வளைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்லா ஒரு கட்டியோடு உங்களுக்கு இருக்காது. ஒரு செகண்டில் உங்களுக்கு இது வந்து நல்லா நுர வந்து நல்லா சூப்பராக வந்துடும். இதுக்கு மேலே டூத் பேஸ்ட் அடிக்க நம்மளுக்கு சிரமமே இல்லை. இந்த டூத் ப்ரெஸ் இப்படி வளைச்சி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். சேனல் வச்சுருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து டூத் பேஸ்ட் நல்லா அடிச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க. ஓகே, தூள் உப்பு போடுங்க. இல்லைன்னா தூள் உப்பு நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி வச்சு அதை போடுங்க. தூள் உப்பு 2 ஸ்பூன் போடுங்க போதும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது வந்து நம்மளுடைய டாய்லெட்டில் இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாத்தையும் எடுத்துரும். உப்பு வந்து நம்மளுடைய உப்பு கரைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை உப்புக்கு இருக்குது. அப்புறம் டூத் பேஸ்ட் வந்து விடாப்படியான அழுக்குகளை ஃபுல்லாக ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடும். உங்களுக்கு நம்பி செய்யுங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து சோப்புத்தூள், துணிக்கு போடுற சோப்புத்தூள் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க. நான் இந்த அளவுக்கு 2 டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு சோப்புத்தூள் தான் நான் போடுறேன். இப்போ வந்து நல்லா தண்ணியை ஊற்றிக்கிறங்க. இது கரெக்டாக 300 மில்லி தண்ணி இருந்தாலே போதும் உங்களுக்கு. 1 கப்பு நிறைய தண்ணி போடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து சோப்புத்தூள் போடுறேன். துணிக்கு போடுற சோப்புத்தூள் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அப்புறம் ஒரு பாட்டிலில் 1/2 லிட்டர் பாட்டிலில் எடுத்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கிறங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து ஒரு மூடி போட்டுக்கிறங்க. துவாரம் வந்து ஒரு 5-6 துவாரம் இருக்கிற மாதிரி உள்ளதை பார்த்து போட்டுக்கிறங்க. இந்த அளவுக்கு உள்ளதை இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு உள்ளதை போட்டுக்கிறங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டாய்லெட்டை வந்து நம்ம இங்கே முதல்ல திறந்து அது தண்ணியை லேசாக அது வந்து அப்படியே தொளிச்சு விடுங்க. அது கொஞ்ச நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இது கொஞ்ச நேரம் நல்லா நம்மளுக்கு ஊறணும். அதோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ தேய்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் பஞ்சில் வந்து கொஞ்சோன்னு அதை வச்சு இந்த எல்லா இடங்களும் தேய்ச்சி விட்ருங்க. எந்தெந்த இடத்துல பீங்காய்கள் இருக்குதோ அந்த பீங்காய் மங்கு, அந்த வெளியில் எல்லா பக்கம் ஓரம், அதோட மூடி, சிங்கு, ப்ளஸ் பண்ணுற
இடம் எல்லா இடத்துலையுமே இந்த பீங்காங்கல் இருக்கிற இடம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு டைல்ஸு மதிலுக்கு கொட்டுற டைல்ஸையும் தேய்ச்சி விட்ருங்க. ஓகேயா? உங்களுக்கு அழுக்காக இருந்துச்சுன்னா மதிலுக்கு இருக்கிற டைல்ஸையும் தேய்ச்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கலையே லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரெஸ்ஸை வச்சு உங்களுக்கு அழுக்கு வந்து நல்லா சூப்பராகவே வெளியேறும். ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை, அழுத்திலும் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை, இதுக்கே உங்களுக்கு போதும். அவ்வளோதான். அப்புறம் சிங்குக்கிட்டெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அந்த கொஞ்சமாக அந்த தண்ணி இது பண்ணி அந்த அழுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டு பைப்பு எல்லா இடமுமே நல்லா நல்லாவே தேய்ச்சி விட்ருங்க. ஓகே, இது தேய்ச்ச அப்புறம் இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தரையை என்ன செய்யணும், லேசாக தனியாக அந்த சோப்பு நம்ம செஞ்சுருக்கிற லிக்விட்டை வந்து அந்த சொல்யூஷனை வந்து நல்லா தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நின்றுக்கிட்டு தேய்க்கிற ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து தேய்க்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடமே 2 சிங்கு தேய்ச்சேன், ஒரு பீங்கா கக்கூசு தேய்ச்சிருக்கு, அப்புறம் டைல்ஸ் தேய்ச்சிருக்கு, இன்னொரு டாய்லெட்டுக்கு நம்மளுக்கு இருக்குது, தாராளமாக போதும். இதுவே நீங்கள் இதுக்கு மட்டும் ஊற்றுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து 3 மாதம் வரைக்குமே உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். கெட்டெல்லாம் போகாது, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் அந்த இதை. ஓகேயா? இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு கொழுக்கட்டை வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து எத்தனை ஸ்பூன் இருக்குன்னு பார்த்து இந்த அளவுக்கு எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே நல்லாவே உங்களுக்கு வெளியாயிரும். இதுக்கப்புறம் விலை கூடுள்ள பொருள் நம்ம வச்சு நம்ம டாய்லெட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும். நம்ம டைல்ஸ் மதிலுக்குள்ள டைல்ஸ்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா அதெல்லாம் தேய்ச்சிக்கிறோங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு அழுக்கு வர வாய்ப்பு இல்லை. கீழே மட்டும் அந்த 2 கல்லுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து லேசாக அழுக்காக இருக்கும், அதை மட்டும் தான் எப்போவுமே தேய்க்கிறது. மேலே உள்ள டைல்ஸ் ஃபுல்லாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் வந்து தேய்க்கிறது. அப்புறம் தரையை வந்து தண்ணியை வந்து லேசாக ஊற்றி விட்டுக்கிட்டு இந்த இதை வந்து தொளிச்சு விட்டு லைட்டாக ப்ரஷ்ஷை வச்சு நின்றுக்கிட்டே தேய்ச்சாலே போதும், உங்களுக்கு அழுக்கு சூப்பராகவே போயிடும். நம்ம தரையில் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா தொளிச்சு விட்ருங்க. கொஞ்சோண்டு தொளிச்சாலே போதும், ஒரு காக்கப் அளவுக்கு தொளிங்க போதும். உங்களுக்கு தரை எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் உங்களுக்கு போயிடும். அந்தளவுக்கு நுரையெல்லாம் வரதான் நான் க்ளீன் ஆயிரும். தண்ணி இதனால நம்மளுக்கு ரொம்பவே மிச்சம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா இடமே எல்லாமே தேய்ச்சாச்சு. ஸ்பாஞ்ச் வச்சு எங்கே தேய்க்கணுமோ, நின்றுக்கிட்டு தேய்க்கிற ப்ரஷ் வச்சு எங்கே தேய்க்கணுமோ, நீங்கள் மட்டை பொரிச்சிருந்து கீழே உட்காந்து தேய்ச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக நல்லாவே போகும். நம்மளுக்கு வந்து கீழே உட்காந்து தேய்க்க முடியாது, அதனால் நான் வந்து நின்றுக்கிட்டே தேய்ச்சிட்டேன். அது ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். நின்றுக்கிட்டு தேய்க்கிற ப்ரஷ்ஷு ஊரில் வந்து இயற்கையாக 150 ரூபா தான். அதை இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனால் கூட உங்களுக்கு அந்த ப்ரஷ் அந்த நின்றுக்கிட்டு தேய்க்கிறது வீணாக போகாது. ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து ரொம்ப நம்மளை போட்டு வருத்திக்கிட்டு தேய்க்கக்கூடாது, லைட்டாக தேய்ங்க போதும். இந்த மாதிரி உங்களுடைய டாய்லெட்டு தக்கன வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுங்கள், 3 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுங்கள். எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்க நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. கூடுதலான ஆளுக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெய்லியே நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணணும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ப்ளஸ் பண்ணி விட்ருங்க. தனியெல்லாம் ப்ளஸ் இந்த ஒரு தடவை தேய்ச்சமே அதுதான், அதுலேயே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்களேன். நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளுக்கு நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும். டூத் பேஸ்ட்டு அழுக்க வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குது, உப்பு கரையை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது, பேக்கிங் சோடா நம்மளுடைய கிருமியில் வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம டைல்ஸு எல்லாமே தேய்ச்சாச்சு பாருங்களேன். சிங்கு எல்லாமே பளபளண்டு ஆயிடுச்சு இந்த இதிலையே. இதுக்கு நம்ம செலவுன்னு பார்த்தா ஒரு 10 ரூபா வந்திருக்குமா, அவ்வளோதான் வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே புழிஞ்சு அந்த இடத்துல வச்சுருங்க, எதையுமே அப்படி வச்சிடாதீங்க. இன்றைக்கி போட்ட டிப்பு உங்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதாக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே நல்லா திருப்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல்டுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேயாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பிள்ளை சந்திக்கலாமா? பை, see you.